முக்கிய செய்திகள். தேமுதிகவிற்கு வாய்ப்பளித்தால் மக்கள் விரும்பும் நிர்வாகத்தை வழங்க முடியும். திருப்பூர் கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. தேர்தல் வாக்குப்பதிவின் போது அனைத்து இடங்களிலும் வீடியோ பதிவு செய்யப்படும். மாநில தேர்தல் ஆணையம் உறுதி. மக்கள் வரி பணத்தை வீணடித்தவர்களுக்கு இந்த தேர்தலில் நல்ல பாடம் புகட்ட வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். தெலுங்கானா ஆதரவாளர்கள் மீண்டும் ரயில் மறியல் போராட்டம். பாதுகாப்பை முன்னிட்டு பல ரயில்கள் ரத்து. வணக்கம். விரிவான செய்திகள். திமுக அதிமுக மாற்றாக தேமுதிகவிற்கு வாய்ப்பளிப்பதன் மூலம் மக்கள் விரும்பும் நல்ல நிர்வாகத்தை வழங்க முடியும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருப்பூர் மாநகராட்சி தேமுதிக மேயர் வேட்பாளர் தினேஷ்குமாரையும் கவுன்சிலர் வேட்பாளர்களையும் ஆதரித்து அலைக்கடலென திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கேப்டன் விஜயகாந்த் நேற்று பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழக உள்ளாட்சியில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்க மக்கள் ஒருமுறை தேமுதிகவிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியதுதான் பொற்கால ஆட்சி என்றும் அதிமுக திமுகவின் ஆட்சி காலம் மக்களை கொள்ளையடிக்கிற ஆட்சியாக உள்ளது என்றும் கேப்டன் குற்றம் சாட்டினார். நகராட்சியாக இருந்தது நகராட்சியாக ஆனது, உயர்ந்திருக்கு. ஆனால் இன்னும் மக்கள் நரகத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தரம் உயரவில்லை. அவங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரத்தை நீங்க உயர்த்தல. மக்களே, தயவுசெய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் தான் உங்களை கேட்கிறேன். பணமோ அதிகாரமோ தன்னிடம் இல்லை என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் மக்கள் சக்தி ஒன்றுதான் தன்னிடம் உள்ளது என்று கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த திமுக அதிமுக கட்சிகள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 30% கூட நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பாதாள சாக்கடை தோன்றேங்கிறாங்க. இதை 30 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குடிதண்ணி 24 மணி நேரம் கிடைக்குங்கிறாங்க, கிடைக்கல. அதே மாதிரி சுகாதாரத்தை பத்தி பேசுறாங்க, குப்பை அள்ளிடுறேன்னு பேசுறாங்க. குப்பை அள்ளல. மக்களே, நன்றாக சிந்தித்து பாருங்க. மக்களே, சிந்தித்து நீங்க ஒரு முடிவுக்கு வரதா சார். ஆக இதெல்லாம் சொல்றாங்க. இந்த 30 வருஷமாக அவங்க ஏதாவது பண்ணாங்களா? 30 வருஷமாக இதுல சொன்னதுல ஒரு 30% கூட அவங்க நிறைவேற்றல, ஒரு 50% கூட நிறைவேற்றல. மக்களை நன்றாக சிந்தித்து பாருங்க. ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் தங்கு தடையின்றி கிடைக்கும் இலவச திட்டங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமின்றி கிடைப்பதற்கு தாம் பாடுபடுவேன் என்றும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் இதுகுறித்து தாம் விளக்கியிருப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். தமிழகத்திற்கு தேவையான மின்சாரத்தை பெறுவதற்கு உரிய முயற்சிகளை எந்த அரசும் செய்யவில்லை என்றும் குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே கிடைக்கும் காற்றாலை மின்சாரத்தை நம்பி உரிய செயல் திட்டங்களை திமுக அதிமுக அரசுகள் உருவாக்கவில்லை என்று கேப்டன் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது சென்னை மாநகராட்சியின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு வீடியோ பதிவு செய்யப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டமாக நடைபெற உள்ளது. சென்னை மாநகராட்சிக்கான தேர்தல் இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை முன்னிட்டு இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதால் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அனைத்து வேட்பாளர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் 100 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். இதில் சென்னையில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவை வீடியோ படம் எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 17ஆம் தேதி சென்னை மாநகராட்சிக்கு நடைபெறும் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடியோ படம் எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது.
இதைத் தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை செயல்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையருக்கு உரிய உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வரிப்பணத்தை வீணடித்தவர்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து ராமாபுரத்தில் நேற்று மாலை பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளாட்சியில் ஊழல் இல்லாத நல்லாட்சியை கொடுத்து மக்கள் பணியாற்ற தேமுதிகவிற்கு ஒரு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். சென்னையில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பை கூளங்களை அகற்றிடவும் மருத்துவம், சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை உடனடியாக நிறைவேற்றுவதே தேமுதிகவின் முதல் பணி என்றும் அவர் கூறினார். பல நாட்களாக தேங்கி கிடந்த குப்பை இன்னைக்கு காலையில தான் அகற்றப்படுகிறது. மக்களுடைய பணியை தினந்தோறும் அவர்கள் சரியாக செய்தாலே போதும். யார் சொல்லணுங்கிறது கிடையாது. இங்க ஆட்சி மாற்றத்துக்கு மட்டும் மக்களாகிய நீங்கள் வழிவகை இந்த உள்ளாட்சி அமைப்பும் மாறணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த காது கேளாரோர் பள்ளிக்கு இன்று வரை உதவி செய்து வரும் ஒரே தலைவர் நமது கேப்டன் தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக போட்ட திட்டங்களை அதிமுக கிடப்பில் போடுவதும், அதிமுக செயல்படுத்திய திட்டங்களை திமுக கிடப்பில் போடுவதும் என்று இரண்டு கட்சிகளும் மாறி மாறி மக்கள் பணத்தை வீணடித்து வருவதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த இரண்டு கட்சிகளின் பழிவாங்கும் செயலுக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவங்க ஒரு திட்டத்தை செஞ்சா இவங்க கிடப்புல போடுது, இவங்க ஒரு திட்டத்தை செய்தா அவங்க கிடப்புல போடுது. இப்படியே செய்து 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 இதுல வீணாகுவது மக்களுடைய வரிப்பணம் தானே ஒழிய வேற யாருடைய காசும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த பழிவாங்கும் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை மக்களாக நீங்கள் வைக்கணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, ஏன்னு சொல்லலாம், இரண்டு கட்சியுமே இன்னைக்கு எந்த பேசிக் நீட்ஸ் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா இலவச திட்டங்களை மட்டும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த இலவச திட்டங்களால் மக்களுக்கோ இந்த பகுதிகளுக்கோ எந்த முன்னேற்றம் நிச்சயமா வர. அதனால நல்ல தீர்ப்பை நீங்கள் கொடுங்க. உறுதியாக உங்களுக்காக பயனளிக்கிற நல்ல இளைஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கணும். இதுவரை மக்கள் பணியாற்றாத திமுக, அதிமுகவை புறக்கணித்து லஞ்ச ஊழல் இல்லாமல் மக்கள் பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் தேமுதிகவின் இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு அளிக்குமாறும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்களுக்காக உழைக்க, இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு, நல்ல வேட்பாளர்களுக்கு மக்களே நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லோருமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ராமாபுரம் பகுதியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த பகுதியை சிறந்த ஒரு உதாரணமான இடங்களாக நிச்சயமாக மாற்ற நமது வேட்பாளர்களுக்கு முரசுக்கு வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று இந்த நேரத்தில் எல்லோருமே கேட்டுக்கிறேன். தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரி தெலுங்கானா ஆதரவாளர்கள் மீண்டும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதால் ஆந்திராவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தனி தெலுங்கானா மாநிலத்தை அமைக்க கோரி தெலுங்கானா பகுதி மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நடத்தி வரும் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஏற்கனவே 3 நாட்கள் ரயில் மறியல் போராட்டத்தை தெலுங்கானா ஆதரவாளர்கள் நடத்தியதால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டதோடு இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தொடங்கும் ரயில் மறியல் போராட்டம் அடுத்த 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று தெலுங்கானா கூட்டுக்குழுவினர் அறிவித்துள்ளதால் பெருவாரியான ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பும் பல ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. காலதாமதமாக வந்து சேரும் என்று தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனால் ரயில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் சீர்குலைந்துள்ளது. இப்போ ட்ரெயின் என் ஃப்ரெண்டு கூட அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு. 2 மணி நேரம் அங்கே ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு. இப்போ மீஞ்சூர்லேருந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 1.5 hours லேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ நாள் தான் பப்ளிக் சஃபர் பண்ணணும்? பிரசாந்த் பூஷன் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரை நடத்தி வரும் போராட்டத்தை திசை திருப்ப முயற்சிகள் நடந்து வருவதாக சமூக ஆர்வலர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் ஒரு திட்டமிட்ட சதி செயல் என்று அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனது அறையில் பேசிக் கொண்டிருந்த பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கடுமையாக தாக்கப்பட்டார். இது தொடர்பாக புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால்
அடையாளம் தெரியாத நபர்கள் மூலம் பிரசாந்த் பூஷன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் ஒரு திட்டமிட்ட சதி செயல் என்றும் ஊழலுக்கு எதிரான தங்களின் போராட்டத்தை திசை திருப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் காஷ்மீர் தொடர்பாக பிரசாந்த் பூஷன் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் அவரின் நிலைப்பாடு குறித்த ஊழலுக்கு எதிராக போராடி வரும் குழுவிடம் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் பிரசாந்த் பூஷன் தொடர்ந்து இந்த அமைப்பில் நீடித்து வருவார் என்றும் தெரிவித்தார். पिछले 2 दिन में जो अटैक हो रहे हैं, हमें ये लगता है कि ये अटैक शायद कश्मीर के प्रशांत के बयान के ऊपर नहीं है. ऐसा लगता है कि भ्रष्टाचार से जो लोग भ्रष्टाचार कर रहे हैं वो सारी ताकतें इकट्ठी हो गई हैं और उन लोगों की ये कॉन्स्पिरेसी है, ये साजिश है. कौन है इसके पीछे कह पाना मुश्किल है, लेकिन ये सारे सुनियोजित हैं और प्री प्लान्ड हैं और मेन मुद्दे से भटकाने के लिए हैं. இதற்கிடையே பிரசாந்த் பூஷன் மற்றும் அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்களை தாக்கிய 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்த அதிமுகவுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாடம் புகட்ட பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நகர்மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஜி ராமகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் தேவை என்பதற்காக அதிமுக தலைமையில் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து பாடுபட்டதைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றது என்று தெரிவித்தார். அப்போது ஏற்பட்ட உடன்பாட்டின்படி உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிட வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடத்தியும் அதிமுக அதை நிராகரித்ததாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுகவின் வெற்றிக்கு காரணமே தேமுதிக, சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணிதான் என்று குறிப்பிட்டார். ஆனால் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்தது போல் அதிமுக நடந்து கொண்டது என்று தெரிவித்த ராமகிருஷ்ணன், வரும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் வன்முறையற்ற சுமூகமான முறையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பரமக்குடி அந்த துப்பாக்கி சூட்டு ஒட்டி நீதிபதி தலைமையான விசாரணையை அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கல. அவர் நீதிபதி போனப்ப கிராமங்களில் போகிற சம்பந்தப்பட்ட கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றிருக்கிற. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துவது, மாநில அரசாங்கம் ஒரு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணையை அவங்க கோரி பெறணும். முன்னாள் பாமக எம்எல்ஏ காரில் சட்டவிரோதமாக மது கடத்தல், ஓட்டுநர் கைது, போலீசார் அதிரடி. ராஜஸ்தானில் நடந்த சர்வதேச நாட்டுப்புற கலை விழா, சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.